ஃபினாலெக்ஸ் கேபிள்ஸோட Q2 ரிசல்ட்ஸ் வந்து பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் வந்து 28% வந்து ஈரானில வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் தென் ரெவன்யூ வந்து 5% வந்து ஈரானில வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இங்க வால்யூம் growth தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளா தான் வந்து இருக்காங்க. ஸோ அதாவது வால்யூம் growth பெருசா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல. பட் ஆனா ப்ராஃபிட்டபிலிட்டியா வந்து மூவ் ஆகுறாங்க. வால்யூம் growth வரும்போது எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா growth கொடுக்க முடியல. ஸ்டேபிளா தான் வந்து இருக்கு. இங்க ஹவுசிங்லயும் சரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயும் சரி அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா growth வந்து கொடுக்க முடியல. பவர் கேபிள்ஸ் வந்து 40% ஈரானில வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பவர் கேபிள்ஸ்னா என்ன? இங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயும் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இண்டஸ்ட்ரி பர்பஸ்க்கும் யூஸ் பண்ற கேபிள்ஸ். ஸோ அது வந்து 40% ஈரானில வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கம்யூனிகேஷன் கேபிள்ஸை பொறுத்தவரை புது புது ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்றாங்க. ஸோ இந்த ஒரு ரீசனால வால்யூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இல்ல. பட் ஆனா ப்ராஃபிட்டபிலிட்டியா இது வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி மிக்சடா தான் இந்த கம்பெனியோட Q2 ரிசல்ட்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கம்பெனி என்ன மாதிரியான புது டெவலப்மெண்ட் எடுத்துட்டு வர போறாங்க அப்படின்னா பேக்வர்ட் இன்டெகிரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போறாங்க. இதுக்காக பெர்ஃபார்ம் ஃபெசிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான ட்ரையல் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கு. ஸோ இது என்னன்னு சொல்லி சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா இங்க இந்த கம்பெனிக்கு அதிகமா தேவைப்படுறது இந்த ஒயர் அண்ட் கேபிள் தயாரிக்கிறதுக்கு தேவைப்படுறது காப்பரும் அலுமினியமா தான் வந்து இருக்கு. ஸோ இதை பேக்வர்ட் இன்டெகிரேஷன் மூலமா பண்ணிட்டாங்க அப்படின்னா அதாவது இங்க வந்து இம்போர்ட் அதிகமா பண்ணாம இங்க ஏற்கனவே இருக்க ஆப்டிகல் ஒயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டான ஆப்டிகல் ஒயர்ஸ்ல இருந்து அதுல இருந்து தயாரிச்சாங்க. அதுல இருந்து அந்த காப்பரும் அலுமினியமும் எடுத்தாங்க அப்படின்னா இது பிளஸ் தானே. ஸோ இந்த மாதிரியான பிளானுக்கான அந்த ட்ரையல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மேபி இந்த 2025 எண்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அது ஒரு வேலை சக்சீட் ஆகுதுன்னும் போது இந்த கம்பெனிக்கு பெரிய பிளஸ் தான் வந்து இருக்கும்.